ஹாய் கைஸ், நம்ம புதுசாக ஆஸ்ட்ரோ நாலேஜ்ன்ற ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம். இந்த யூடியூப் சேனலில் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பல விஷயங்களை நான் பகிர போகிறேன். உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வேணும், நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, டுடே இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு வருஷத்தோட கூட்டுத்தொகையை வச்சு அது வருஷத்தில் எந்தமாரி சுச்சுவேஷன் நடக்கும், எந்தமாரி அமைப்பு அந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியுமா. இந்த வருஷம் 2025. ஸோ இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகையை சேர்த்திங்கன்னா 9ன்றது செவ்வாய்ன்ற ஒரு கிரகத்தோடைய நம்பர். ஸோ செவ்வாய்னாவே போர், விபத்து இது எல்லாத்தையும் குறிக்கிறது. இந்த வருஷம் மே மந்த் இந்தியா பார்டரில் இந்தியா பாகிஸ்தான் நடுவில் நிறைய சண்டைகள் நடந்தது. அட் சேம் டைம் ஈரான் இஸ்ரேல் போருன்னு இப்போ நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். இதுமாரி பல இடங்களில் இந்த வருஷம் வார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி விபத்து, செவ்வாய்னா விபத்துன்னு சொல்லலாம். அகமதாபாத்தில் ஒரு பெரிய ஏர் கிராஷ் நடந்தது. ஸோ இதுமாரி செவ்வாயினாலே போர், விபத்து இந்தமாரி விஷயங்கள் அந்த வருடங்கள் ஃபுல்லாகவே நடக்கும். இந்தமாரி ஒவ்வொரு வருஷத்தோட கூட்டுத்தொகையை வச்சு அது எந்த கூட்டுத்தொகை வருதோ, அது எந்த கிரகத்தை குறிக்குதோ அதை வச்சு அந்த வருஷம் முழுக்க மக்களோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த வருஷம் எப்படி இருக்கும் மக்களுக்குன்ட்டு ஓரளவு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2016 கூட்டுத்தொகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா 1ன்றது சூரியனை குறிக்கிற நம்பர். சூரியன் என்னென்னா, அந்த வருஷத்தில் எந்த 1ன்னு கூட்டுத்தொகை வந்தால் அந்த வருஷத்தில் அரசியல் ரீதியாக பெரிய மாற்றம் ஏற்படும். ரொம்ப அரசியல் மாற்றத்தில் ஒரு பெரிய டாமினேஷனே இருக்கும் இந்த உலகத்தில். அதேமாரி ஒரு வருஷத்தோட கூட்டுத்தொகையை சேர்த்தா நம்பர் 2 வந்துச்சுன்னா சந்திரனாவே அந்த வருஷத்தில் ஹோட்டல் பிஸ்னஸ், டூரிசம் பிஸ்னஸ்லாம் ரொம்ப சூப்பராக போகும். அட் சேம் டைம் மக்கள் மத்தியில் ஒரு அமைதியான மனநிலை இருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த இதில். அப்புறம் இதே ஒரு வருஷத்தோட கூட்டுத்தொகையை சேர்த்தா 3ன்னு வந்துச்சுன்னா அது 3ன்றது குருவை குறிக்கிற நம்பர். அந்த வருஷம் முழுக்க ஆன்மீகத்தில் மக்கள் ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க. மக்கள் எல்லாமே கோயிலுக்கு செல்கிறத அதிகமான கோயிலுக்கு செல்லுவாங்க. ஆன்மீகத்தில் ரொம்ப மக்களுக்கு ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த வருடங்களில். இதே ஒரு கூட்டுத்தொகை 4ன்னு வந்ததுன்னா அது ராகுவை குறிக்கிற நம்பர். அந்த வருடத்தில் மக்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதுமாதிரி நிறைய பணத்து மேலே எல்லாத்து மேலேயும் ஒரு ஆசை, ஒரு டிசையர் அதிகமாக இருக்கும். இதே ஒரு வருஷத்தோட கூட்டுத்தொகை 5ன்னு வந்ததுன்னா அந்த வருஷம் 5ன்றது புதனை குறிக்கிறது. ஐடி, நெட்வொர்க்கிங் இதெல்லாம் மக்களுக்கு நாட்டு அதிகமாக இருக்கும். அதில் பெரிய வளர்ச்சி வரும் அந்த வருஷத்தில். இதே ஒரு வருஷத்தோட கூட்டுத்தொகை 6ன்னு வந்தால் சுக்கிரன்னா அந்த சுக்கிரன்றது ஒரு பெண்களை குறிக்கிறது. பெண்களுடைய முன்னேற்றம் அந்த வருஷத்தில் நல்லாயிருக்கும். பெண்களால் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அட் த சேம் டைம் சுக்கிரன்றது சினிமாவை குறிக்கிறது, மீடியா குறிக்கிறது. மீடியா தொழிலும் சினிமா துறையும் நல்ல வளர்ச்சி அடையும் உலகம் முழுக்க. அப்புறம் எல்லாருக்கும் சுக்கிரன்னா மேரேஜ், லவ் எல்லாருக்குமே நல்லபடியாக நிறைய பேருக்கு நல்லபடியாக மேரேஜ் அமையும், நிறைய பேருக்கு நல்லபடியாக காதல் அமைய கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு வருஷத்தோட கூட்டுத்தொகை சேர்த்தா 7ன்னு வந்தால் கேதுனா எதுலேயுமே ஒரு அட்டாச்மெண்ட், எல்லாத்துலேயும் ஒரு டிட்டாச்மெண்ட்டை கொடுக்கும். எதுலேயுமே நம்மளை அட்டாச் ஆக விடாது, எதுலேயுமே ஒரு ஆசை இருக்காது, ஒரு பிடிப்பு இருக்காது. அந்தமாரி ஒரு மனநிலையை மக்களுக்கு கொடுக்கும். கேதுவும் ஒரு ஆன்மீக ரிலேட்டடான ஒரு கிரகம் தான். ஸோ அந்த வருஷமும் எந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை 7 வருதோ அது கேது குறிக்கிற நம்பராகிறதால அந்த வருஷமும் மக்கள் மத்தியில் ஒரு ஆன்மீகத்தோட நாட்டம் இருக்கும். இப்போ ஒரு வருஷத்தோட கூட்டுத்தொகை 8ன்னு வந்தால் சனினாவே ஹார்ட் ஒர்க், கெரியர், எல்லாருமே ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, சீரியஸாக இருப்பாங்க. ஒர்க்கில் ரொம்ப டிசிப்ளின்டாக ரொம்ப அவங்களோட ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அந்த வருஷம் எல்லாருமே. அதேமாரி எல்லாருக்கும் அந்த வருஷத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதேமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.